ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். எஸ், மகாநதி ப்ரோமோ பார்த்த உடனே எல்லாருமே கொஞ்சம் வருத்தத்தில் இருந்திருப்பீங்க. அதாவது நேற்று எபிசோடும் இன்னி எபிசோடையே அந்த கொஞ்சம் நேரம் ரொம்ப அழகாகவே கொண்டு போயிருந்தாங்க. அதுவும் நேற்று எபிசோடெலாம் ஒரு மாதிரி விஷுவல் ட்ரீட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ விஜய் காவேரியோட லவ், காவேரி அந்த லவ் எக்ஸ்பிரஸ் பண்ணுற விதம், அவங்களோட ஆக்டிங்கு, ஸோ அந்த மாதிரி ரொம்ப கொட்டி தீர்த்துருப்பாங்க எபிசோட்ஸை. ரொம்ப பார்த்து ஒவ்வொரு சீனாக எடுத்துருக்க மாதிரி தான் இருந்துச்சு. பட் அது எல்லாத்துக்கும் சேர்த்து இன்னையோட ஒரு ஃபுல் ஸ்டெப் வச்சுட்டாங்க. எஸ், காவேரி வந்துட்டு வெண்ணிலாவை அவங்களே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர மாதிரி. ஸோ ஒரு பக்கம் விஜய் வந்துட்டு அந்த பாண்டை வந்துட்டு கிழிச்சு போடலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணாலும், இன்னொரு பக்கம் இவங்க வந்துட்டு வெண்ணிலா கூட்டிகிட்டு வந்து சர்ப்ரைஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு நிப்பாட்டிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் விஜயோடைய முடிவு என்னவாக இருக்க போகுது? ஸோ விஜய் வந்துட்டு கொஞ்சம் தயங்குற மாதிரி தான் சீன்ஸ் இருக்கும். ஏன்னா ஆப்வியஸாக எனக்கு காவேரி தான் வேணும், வெண்ணிலா வேணான்னு சொல்லிட மாட்டார். ஸோ கொஞ்சம் தயங்குற மாதிரி தான் சீன்ஸ் இருக்கும். பட் இதில் வெண்ணிலாவுடைய கேரக்டர் எப்படி மாறப்போகுது அப்படிங்கிறதான் ஒரு பெரிய கேள்விக்குறி. இதுக்கு முன்னாடி கண்மணி இருந்தாங்க இல்லையா? ஸோ அவங்க இருக்கும்போது எனக்கு கேட்டிங்க அப்படின்னா கொஞ்ச நாள் கெஸ்ட் அப்பியரன்ஸ் தாங்க இருக்கும். அவங்க வந்து நெகட்டிவாலாம் பண்ண மாட்டாங்க, நானே சொல்லிடுவேன். ஏன்னா அவங்க வந்து ஆல்ரெடி ஒரு ஹீரோயினாக பண்ணிட்டாங்க. இப்போ வந்து நெகட்டிவ் ரோல் பண்ணுறங்கிறது கொஞ்சம் வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. இப்போ அவங்க குவிட் பண்ணி அதுலேயும் இங்கே வைஷாலினி கொண்டு வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லும் போதே எனக்கு ஒரு மாதிரி டவுட் வந்துச்சு. ஏன்னா வைஷாலினி கேரக்டர் ஆல்ரெடி நெகட்டிவாக பண்ணியிருக்காங்க. ஸோ நெகட்டிவ் ரோல் அவங்களுக்கு ரொம்ப ஈஸி, அதனால அவங்களே தூக்கி வந்து போட்டிருக்காங்களோ அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு இருந்துச்சு. அதுலேயும் வைஷாலினிக்கு வந்து இந்த கேரக்டர் ரொம்ப அழகாக ஈஸியாக எடுத்து நடிச்சிருவாங்க, ரொம்ப டேக் ஓவர் பண்ணிடுவாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி முத்தழகு சீரியலுமே இப்படி தான் இருக்கும். அதாவது ஹீரோ கல்யாணம் ஆயிருக்கும், அவங்க வந்துட்டு முன்னாடி லவ் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு அங்கே மெமரி லாஸ் மாதிரி ஆயிருந்திருக்கும். திருப்பி வந்த உடனே பூமிநாதன் தான் வேணுன்ற மாதிரி கேட்டிருப்பாங்க முத்தழகில். அதே மாதிரி இங்கேயும் தாங்க. ஸோ இங்கே வந்துட்டு ஹீரோ லவ் பண்ணியிருப்பாங்க, அதே போல் இவங்களுக்கு பாஸ்ட்ல நடந்திருக்கும், எல்லாம் மறந்துருக்கும். இப்போ அதே வரும்போது அஜய் லவ் பண்ணுறாங்க மாதிரி தான் இவங்க கொண்டு வருவாங்க. ஸோ இவங்களுடைய கேரக்டரை கொஞ்சம் நெகட்டிவாக மாற்ற போகிறாங்களா அப்படின்ற கேள்வி எனக்கு அங்கே தான் ஸ்ட்ரைக்கே ஆச்சு. ஸோ ஏன் இப்படி ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் வேறு யாரையாச்சும் போட்டிருக்கலாமே அப்படின்னு தோணுச்சு. பட் எனிவே ஸ்டோரி நகர்த்தணும், பிரவீன் மேட் சார் ஏதோ ஒரு பிளான் பண்ணியிருக்காரு. ஸோ அதை ரெஸ்பெக்ட் பண்ணி என்ன வருது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோம், ஓகேங்களா? பட் கொஞ்ச நாளைக்கு வந்துட்டு கொஞ்சம் இதுக்கப்புறம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குன்ற மாதிரி எனக்கு தோணுது. அதாவது எபிசோட்ஸ் கொஞ்சம் நல்லா, அதாவது வெண்ணிலா வச்சு தான் மூவ் பண்ணுவாங்க, ஆப்வியஸாக தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ ஆஃப் ஸ்க்ரீன் பிக்சர்ஸ் வச்சு பார்த்தாலுமே கூட தெரியுது வெண்ணிலா வந்து வீட்டில் தான் தங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கப்புறம் நிறைய குழப்பங்கள் நடக்கும். ஸோ ஒரு பக்கம் ராகினி வந்து அவங்க வேலையை ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ வெண்ணிலாவை தூண்டி விட்டு பிரச்சனை பண்ணுறது. ஸோ இதுக்கப்புறம் விஜய் காவேரிக்குள்ளே இருக்கிற அந்த நெருக்கமான சீன்ஸ்லாம் வந்து பார்க்குறது ரொம்பவே கஷ்டம், தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஸோ வெண்ணிலா ஒரு பக்கம் முயற்சி பண்ணுறாங்கிறத விட காவேரி ஒரு பக்கம் தள்ளி போகலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஏதாச்சும் பிளான் பண்ணுறாங்களா அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். ஏன்னா இதுக்கப்புறம் நான் வெளில போகிறேன் அந்த மாதிரி ஏதாவது சொல்லுவாங்களா அப்படிங்கிறதெல்லாம் தெரில. ஸோ ஒரு குழப்பத்தில் தான் இருக்குது. ஸோ இன்னும் ஒரு 2 எபிசோட் போச்சுன்னா நமக்கு கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ எந்த மாதிரி அடுத்து மூவ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது. ஸோ வீக் ஃபேன்ஸ் ஒரு பக்கம் மனசை திடப்படுத்திக்கிட்டு எபிசோட்ஸ் என்ஜாய் பண்ணிட்டுருங்க. ஸோ இதான் சாக்குன்னு நினச்சிட்டு எபிசோட் பார்க்காம இருந்துடாதீங்க. ஸோ டிஆர்பி ரொம்ப டவுன் ஆயிரும். அது எங்கே போய் கொண்டு போய் முடிக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் எபிசோட் ஜஸ்ட்டு பாருங்கள். ஏன்னா நம்ம ஃபேவரட் ஆர்டிஸ்ட் நடிக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தேவை தவிர கதைகள் இன்றைக்கி எப்படி இருக்கும் நாளைக்கு எப்படி வேணாலும் மாறும். அதனால் வருத்தப்பட்டுக்க வேண்டாம். ஸோ எபிசோட்ஸ் என்ஜாய் பண்ணி இப்போதைக்கு பார்த்துட்டு இருங்க. ஸோ எல்லாமே பாசிட்டிவாக நடக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட இந்த வீடியோவில் விடைபெறேன். ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்து இன்ட்ரெஸ்ட் நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.